காங்கிரஸ் வந்துட்டு என்றைக்குமே மக்களுடைய பிரச்சனைகளுக்காக முன்னின்று போராடும். அதனால் தான் மணிப்பூரில் நடந்த பிரச்சனையாகட்டும், காங்கிரஸ் இம்மீடியட்டாக பிளேஸில் வந்துட்டு நாங்கள் காங்கிரஸ் உங்களுடன் இருக்கிறோம் என்பதை தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அவர்களும் கூட இருந்தார். ஒவ்வொரு பிரச்சனையாகட்டும், என்ன பிரச்சனை, எந்த இதில் நாங்கள் இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். நீங்க ரெண்டு தமிழகத்துல நடந்த பிரச்சனைகள்ல முன்னெடுக்க வேண்டியது நிறைய. இப்ப தொடர்ந்து போதைப் பொருள் அதிகமா இருக்கு, பெண்களுக்கான வன்கொடுமைகள் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல திமுகவை எதிர்த்து காங்கிரஸ் பேசலையா? கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால அமைதியா இருக்கா அப்படின்றது இல்லைங்க. என்றைக்குமே காங்கிரஸ் எங்களுடைய தனித்தன்மையை எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. கூட்டணி என்பது தேர்தலுடன் நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. ஆனால் பிரச்சனை என்று வரும் பொழுது, அல்லது ஏதாவது ஒரு மக்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உடனடியாக அந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய பேப்பர்களை, நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலே தெரியுமே. இல்லைன்னா அந்த பேட்டி, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி உள்ள பேட்டி, 4-5 நாளைக்கு முன்னாடி உள்ள பேட்டியை பாருங்கள். தலைவர் செல்வ பெருந்தகை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார், இது மிக மிக தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார். இன்னும் நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க?